ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களில் நம்ம கல்லுப்பு தீபம் ஏற்றலாம் நமக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த தீபம் எதுக்காக ஏற்றணும், அந்த கல்லுப்பை கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு டைம் மாற்றணும் அப்படிங்கிற மொத்த தகவலை நம்ம இதில் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஆதரவை தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக ஏற்றணும்னா, நமக்கு ஒரு தொழில் கிடைக்கல, நான் நிறைய இடங்களில் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கிட்டேன், எத்தனையோ ஃபேக்ட்ரிக்கெலாம் நான் போயிருக்கேன், எனக்கு எங்கேயுமே வேலை கொடுக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியோடு இருக்கவங்களுக்கு வந்து வாய்ப்புங்கிறது கிடைச்சா மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம அந்த கல்லுப்பு தீபத்தை ஏற்றலாம். கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சங்கிறதுனால நமக்கு பணமும் மகாலட்சுமியோட அம்சம் தான். அந்த டைமில் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் கடவுளேன்னு சொல்லி ரொம்ப மனமுருகி வேண்டி அந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து புது கல்லுப்பாக வாங்கிட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியமானது. வாங்கிட்டு வந்து ஒரு 20 ரூபா தான் ஒரு அகல் விளக்கு, கொஞ்சம் பெருசாக மண் பாத்திரம் அந்த மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா எடுத்துகிட்டு அதை சுற்றி மஞ்சள் சிகப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு, அதில் வந்து கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே சின்ன அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு தான் நம்ம நெய் ஊற்றுங்க. அந்த சின்ன டப்பா இருக்கும் இல்லையா, 30 ரூபா டப்பா, அதாவது வாங்கிட்டு வந்து வச்சு நெய் தீபமாக போட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க. இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 5 நாள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் அந்த கல்லுப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா போட்டு அதை நல்லா சுத்தமாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது மற்ற வேலையை பார்த்துட்டுருங்க, தண்ணியில் போட்டுச்சுன்னா நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை சிங்கில் ஊற்றிடுங்க. ஏன்னா ஏதோ கீழே நம்ம கால்படாத இடங்களில் ஊற்றணும். நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்காதப்ப நம்ம சிங்க்லேயே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த அகல் விளக்கு ஃபுல்லாக கழுவிடணும். 3 அந்த அகல் விளக்கையுமே கழுவிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வழிபாட்டை ஆரம்பிங்க. உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்